நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது? நான் எதிர்பார்க்கலையே, இருக்கிற பதவியே கொடுத்துடலாமான் இருக்கேன். ஆர்கே நகர் தொகுதிக்கு அதிமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கிற போது டிடிவி தினகரன் ஏன் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். டிடிவி தினகரனை வேட்பாளராக போட்டதற்கு பிறகுதான் எதிரிகள் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள், நிம்மதி இழந்திருக்கிறார்கள். ஆகவே டிடிவி தினகரன் அம்மா இருந்த இடத்தில் இன்றைக்கு கட்சி ரீதியாக அவர் தான் இருக்கார், இன்னைக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பில். அதனால அவரையே களத்தில் இறக்கியிருக்கோம். ஆனால் நீங்கள் நேரடி அரசியலில் அதிமுகவினுடைய முகமாக டிடிவி தினகரன் இதற்கு முன்பாக நிறுத்தியது இல்லாத போது ஆர்கே நகர் மாதிரி சென்னை மாதிரியான நகரப்பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ சாத்தியமான ஒன்று? டிடிவி தினகரன் ஒரு 5 ஆண்டு காலம் பெரியகுள நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 6 ஆண்டு காலம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், ஒரு சார்பணி என்கிற நிலையில் அனைத்து இந்திய அதிமுகவில் வலிமையான சார்பணி அம்மா பேரவை, அதை நிர்வகிக்கிற பொறுப்பை தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நிறுவி அம்மாவிடத்தில் பாராட்டை பெற்றவர், எல்லோருக்கும் அறிமுகமானவர், வசீகரமான தோற்றம் உள்ளவர், எல்லோரையும் வாரி அணைக்கின்ற ஜனநாயக பண்பு மிக்கவர். அதனால் அவர் களத்தில் நிறுத்தியிருக்கோம். அவர் தான் இப்போ எங்களை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கார். அதனால அவரை நிறுத்தியிருக்கோம். அதனால தான் எல்லாரும் பயந்துக்கிட்டு தேர்தல் டெல்லியில் போய் நிற்கிறான். அதிமுக முன்னாடி இப்போது ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஒன்று நீங்கள் முன்வைக்கிற பாகிஸ்தானை விடவும் பகை நாடாக பார்க்கிற பாஜக மோடி அவர்கள், இன்னொன்று நிரந்தர எதிரியாக நீங்கள் முன்வைக்கிற திமுகவிலிருந்து ஸ்டாலின், அணியே கிடையாது அவர்கள் அதிமுகவே கிடையாதுன்னு முன்வைக்கிற பன்னீர்செல்வம். இவங்க 3 பேர்ல அதிமுகவினுடைய முதல் எதிரி யார் என்று நினைக்கிறீர்கள்? திமுகவும் அதனுடைய செயல் தலைவர் ஸ்டாலினும் தான். பிஜேபி எல்லாம் கிடையாது. பிஜேபி பிலாசபிக்கலா சித்தாந்த ரீதியா நம்முடைய எதிரி, அரசியல் எதிரி திமுக தான். அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. பல பேர்கிட்ட கேட்கிற போது அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அவரோடு நாங்கள் கூட இருப்போம். அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அனில் சம்பத் கருதுகிறார். அதிமுகவினுடைய எதிர்காலம் இனிமேல் தான் பிரமாதமா இருக்கும். டிடிவியினுடைய தலைமை எப்படி, ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் குவாலிட்டிமாங்க, அது மாதிரி அவர் எல்லோருக்கும் வாய்ப்பு தருகிறார், எல்லோரையும் பயன்படுத்துகிறார். அவர் இந்த தேர்தல் வாக்குறுதி அவர் தான் தயாரித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தொகுதியினுடைய நூக்கன் கார்னர் தெரிந்தால் கூட இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடியாது. அப்படி ஒரு தயாரித்து தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறார். அதனால் அவர் ஒரு சயின்டிஃபிக் லீடர். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற தாகம் உள்ள ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இப்போ அவர் தெரிகிறார். வேற எல்லா தலைவர்களும் காணாமல் போனார்கள், களைத்து போனார்கள். டிடிவி தினகரன் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுகவை ஒரு திராவிட கட்சின்னு சொன்ன பிறகு நீங்கள் ஒரு நவீன விஷயங்களை தெரிந்த ஒரு நபர், ஒரு ஆளுமை மிக்க நபர், அரசியல் அனுபவம் இருக்கிறவர் என்பதை தாண்டி திராவிட கருத்தியல் சார்ந்த பிரச்சனைகளில், திராவிட கருத்தியல் தொடர்பான விஷயங்களில் டிடிவி தினகரனுக்கான ஐடியா என்ன, அது குறித்து அவர் இது வரைக்கும் எதுவும் பேசின மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அதிமுகவோட எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள், கட்சி கொள்கை ரீதியிலான விஷயங்கள்ல டிடிவி தினகரன் எப்படி வழி நடத்துவார்னு நம்புறீங்க? கட்சி நிர்வாக ரீதியாக வழி நடத்துறதுங்கிறது வேற, சித்தாந்த ரீதியாக வழி நடத்துறதுங்கிறது வேற. அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க? இப்பொழுது திராவிட இயக்கத்திற்கு ஒரு அறைகூவல் விடப்படுகிறது. இதை எதிர்கொள்ளுகிற இடத்துல திமுக இல்லை, இதை எதிர்கொள்ளுகிற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். ஏன்னா அவங்கள ஒன்றும் சொல்லலை, எங்களை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். ஏன்னா நாங்கள் தான் தமிழ் ஈழத்திற்கான தீர்மானம் கொண்டு வந்தவர்கள். நாங்கள் தான் ராஜீவ்காந்தி மரணத்தில் தூக்கு மரத்தின் நிழலில் இருக்கின்ற 7 பேரினுடைய அந்த மரண கயிற்றை அறுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர்கள். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு வேட்டி கட்டி கொண்டு ஒரு கிளப்புக்கு போனதற்கு அவருக்கே தடை விதிக்கப்பட்ட பொழுது ஒரு ஜட்ஜுக்கே வேட்டி வேணும்னு பேசிய கட்சி அதிமுக தான். அது மாதிரி மாநில உரிமைகளில் நாங்கள் எப்பொழுதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. அதனால உண்மையான அக்மார்க்கு திராவிட இயக்கமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக இருக்கு. அதனால இந்த இயக்கத்தை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள்.
அதற்கான காய் நகர்த்தல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிகிறது. இதை முறைப்படி சட்ட ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது வந்திருக்கிறது. வருகிற கால